என்னது? ஆடி மாதத்தில் வீடு வாங்கக்கூடாது, புது வீட்டு குடி போகக்கூடாதா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாதத்தில் வீடு வாங்கக்கூடாது, திருமணம் வைக்கக்கூடாது, புது வீட்டு குடி போகக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். ஆடி மாதம்னாலே அம்மைக்கு எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்கள் எல்லாம் அந்த காலம் தொட்டு இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு விழா எடுக்கப்படும். நம்ம ஏற்கனவே மாரியம்மன் எனப்படுவது மழையை தான் நம் முன்னோர்கள் மரபு வழிபாட்டில் ஒரு பெண் தெய்வமாக உருவகம் செய்து மாரியம்மனாக வழிபட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியில் பார்த்துருக்குறோம். அப்போது இந்த ஆடி மாதம் எனப்படுவது அடுத்து வரக்கூடிய ஆவணி இருக்கின்றத, இந்த ஆடி மாதம்ங்கிறது கடுமையான வெயில் முடிந்து காற்று வீசக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்கின்றது. அடுத்து மழைக்காலம் தொடரும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பருவநிலையை சார்ந்து இருக்கின்றது. இப்போ மலேசியா போன்ற நாடுகளில் நமக்கு இப்படி பருவம் இல்லை, எப்பொழுதும் மழை பெய்யும், எப்பொழுதும் வெயில் அடிக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டு பழக்கத்தை சார்ந்து நாம் இருக்கிறதுனால அங்கு வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் தென்னவர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள், தென்பகுதியில் இருக்கின்றவர்கள் பயிர் தொழில் செய்கின்றவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் மழையை பெரிதும் சார்ந்து இருந்தார்கள். அடுத்து இந்த வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் ஏற்படுகின்ற காலத்திற்கு இடைப்பட்ட காலம் இருக்கின்றது, அதுதான் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் பலத்த காற்று வீசும் என்று சொல்கின்றார். அப்போது இந்த பலத்த காற்று வீசுகின்ற காலகட்டத்தில் போய் வீடு கட்ட நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி, அப்புறம் கட்டின வீட்டுக்குள்ளே புகுந்தோம்னா பலமாக காற்று வீசுகின்ற போது புதிய வீட்டினால் ஏதாவது அதனுடைய கட்டுமானத்தில் குறை இருக்குமோ, அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்குமோ, அதனால் அந்த வீடு விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று பாதுகாப்பு கருதி இந்த ஆடி மாதத்தை தாண்டிட்டால் வீடு உறுதியாக இருக்கின்றது என்று இப்போ நம்ம எல்லாம் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சிஎஃப்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி. அது போன்று அந்த காலத்தில் இந்த ஆடி மாத காற்றை தாண்டினால்தான் அந்த வீடு உறுதியாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த காலத்தில் இப்படிலாம் இல்லை தானுங்களே, இந்த இயற்கை தானே நம்பி வாழ்ந்தாங்க. அப்போது அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் ஆடி அடிக்கோலாதே கூனி குடி போகாதேன்னு பழமொழி சொன்னாங்க. ஆடி மாதத்தில் போய் நாம் வீடு கட்டுறதுக்கு, இப்போ மலேசியா போன்ற நாடுகள்லாம் நம்ம கட்டின வீடை தான் வாங்குகிறோம், ஏற்கனவே கட்டி வைத்திருக்கின்ற வீடை போய் நம்ம வாங்கி கொள்கின்றோம். முன்பு காலத்தில் அவர்கள் வீடு சொந்தமாக கட்டுவார்கள். அப்போ கட்டுகின்ற போது இந்த காற்று வீசுகின்ற காலத்தில் வீடுகள் கட்ட தொடங்கினால் ஆபத்து ஏற்படும், அல்லது கட்டி புதிதாக இருக்கின்ற வீட்டுக்குள்ளே இந்த காற்று வீசுகின்ற காலகட்டத்தில் ஆபத்து ஏற்படும் என்பதற்காகத்தான் ஆடி அடிக்கோலாதே கூனி குடி போகாதேன்னாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் ஆடி மாதத்தில் நாம் வீடு வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கூடி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது நமக்கு இந்த பருவம்லாம் இல்லாத சூழலில் வாழ்கின்ற மலேசியா போன்ற நாடுகளில் தாராளமாக ஆடி மாதத்தில் வீடு வாங்கலாம், ஆடி மாதத்தில் குடி போகலாம். இது நம்முடைய அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சூழலுக்கு ஏற்ப, பருவநிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்டது. அதற்கு மேலே இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக மாரியம்மனுக்கு ஏன் ரொம்ப விழா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், மாரி என்பது மழை, முத்து முத்தா பெஞ்சா முத்து மாரியம்மன், கருமேகம் திரண்டு பெய்தால் கருமாரியம்மன் சொல்லி மழையை இயற்கையை நம் முன்னோர்கள் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள், பெண் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த கோடை காலம் முடிந்து வெயில் காலம் முடிந்து அடுத்து மழை வேண்டும் என்பதற்காக நம்மவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், மாரியம்மனை வழிபட்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த
ஆடி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, மழை வேண்டி அம்மனை வழிபடுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. அதனால தான் இந்த ஆடி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, நிறைய விழாக்கள் வைத்திருப்பார்கள். ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி சுவாதி இப்படி நிறைய விழாக்களை வைத்திருக்கிறதுனால, இந்த ஆடி மாதம் மழையை வேண்டி, அம்மனுடைய திருவருளை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டிய மாதம் என்று சொல்லி, இந்த மாதத்தில் திருமணம்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா திருமணம்லாம் வச்சா திருமண வேலைகளில் நம்ம இறங்கிருவோம் இல்லையா? அது ஒன்று. 2வது ஊர் மக்கள் கூடி இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அ வெப்பமான காலத்திலிருந்து மழை காலத்திற்கு செல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த அம்மை நோய், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இது போன்ற நோய்களெல்லாம் ஏற்படுமா. அப்போ அதற்காக என்ன செய்திருக்காங்க, அவங்க அந்த இயற்கையை நம்பி வாழ்ந்த மக்கள் இல்லையா, அதனால் மாரியம்மனை வழிபட்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த மாரியம்மனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்புடையது என்று சொல்லி, ஆடி வெள்ளி என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊர் மக்கள் கூடி திரண்டு அந்த கோயிலில் இந்த அம்மை நோய் ஏற்படாமல், அந்த அம்மை நோய்க்கு எதிர்ப்பு சக்தி ஏற்படக்கூடிய கூழையும் மாவிளக்கையும் அம்மனுக்கு செய்து வழிபட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா அம்மன் கோயில்களில் கூழ் கொடுப்பாங்க. அந்த கூழ் உங்களுக்கு தெரியும், அது உடலில் இந்த அம்மை நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியும், அடுத்து உடலில் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய உணவு. அதே போன்று தான் மாவிளக்கு அப்படின்னு அந்த காலத்தில் அவங்க அந்த பச்சரிசி, வெல்லம், நெய், ஏலக்காய் போன்றவெல்லாம் செய்து ஒரு மாவுலே அகல் போன்று செய்து நெய் விட்டு விளக்கு ஏற்றி அம்மனுக்கு அதை காட்டி விட்டு பிறகு அந்த மாவிளக்கை எல்லோருக்கும் திருவமுதாக பகிர்ந்து கொடுப்பார்கள். இப்படி கொடுக்கறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும் என்று சொல்லி, அதற்கு மேலே இந்த கூழை குடித்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அம்மை நோய் காக்கப்படும், அம்மை நோயிலிருந்து காக்கப்படும் என்பதற்காக கூழ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மாரியம்மன் கூழ், கோயில் கூழ் சொல்லி, இந்த அம்மை நோய்ங்கிறது ஒருத்தருக்கு ஏற்பட்டால் எல்லாருக்கும் பரவிடும் பாருங்கள். அப்போ அதனால் ஊர் மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி என்று சிறப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லோரும் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல் எல்லோரும் அந்த கோயிலில் கூடி அந்த கூழை காய்ச்சி எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மனை வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்போது இந்த ஆடி மாதத்தில் அதனால தான் புது வீட்டுக்கு போகக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது என்று முழுக்க முழுக்க அந்த அம்மனை வழிபட்டு இது போன்ற நோய்களை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தயார் நிலைக்காக இந்த மாதம் முழுக்க வழிபாட்டை சொல்லி வைத்திருக்கின்றார். குறிப்பாக மாரியம்மனுக்கே உரியது இந்த ஆடி விழா. ஆடி மாதத்தில் வரக்கூடிய விழா மாரியம்மனுக்குரியது. இது மரபு வழிபாடு தான். இன்றைய காலம் அப்படி மாறிவிட்ட போதிலும் இந்த மாரியம்மனை மரபு வழிபாட்டிலிருந்து வைதீக வழிபாட்டிற்கு மாற்றிவிட்டார்கள். இப்போது மாரியம்மன் துர்க்கையாகவும் லட்சுமியாகவும் இன்னும் மற்ற அம்மையினுடைய வடிவங்களாகவும் வைத்து வழிபடப்படுகின்றது. அதனால் அந்த அடிப்படையில் மழையை வேண்டி வழிபட்டு அம்மை நோயை போக்குவதற்காக வழிபட்ட மக்கள் இன்று பல்வேறு வடிவத்தில் வழிபாடு பண்ணுகின்றார்கள். இப்போ மக்கள் உடைய உயிர் காக்கப்பட வேண்டும், பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய கணவன்மார்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு ஆடி வெள்ளியிலையும் பெண்கள் கூடி வீட்டில் இந்த மங்கள நான் வாழ அல்லது சுமங்கலி பூஜை என்கின்ற இந்த வழிபாடுகளை எல்லாம் வீட்டில் செய்கின்றார்கள். இப்போ அது மாரியம்மன் என்ற பெயரில் சொல்லாமல் இப்போது மாங்கல்ய பூஜை அப்படின்னு சொல்லி லட்சுமி பூஜை, துர்கா பூஜை என்று எல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த ஆடி மாதத்தை ஏன் இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒன்று மழையை வேண்டி, 2வது நோய் தடுப்பு என்று சொல்லி இப்படி மரபு வழிபாடாக இருந்தது தான் இன்றளவும் நிற்கின்றது. அது தமிழர் பண்பாட்டோடு சேர்ந்து வருவது
என்பதை நாம் சிந்தித்து பார்த்தல் நலம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா.